ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. அதனால ஒன் டே அவுட்டிங் மாதிரி எங்கேயாவது போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு வழக்கம் போல் போகிற வடோதராக்கு தான் வந்து கிளம்பியாச்சு. யாரெல்லாம் ட்ராவல் டைமில் ஹாரி ஜெயராஜ் ப்ளே லிஸ்ட் வந்து கேட்பீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மும்பை எக்ஸ்பிரஸ் ஹைவேல தான் வந்து கிளம்பியாச்சு. 1.5 மணி நேரத்தில் கரெக்டாக போய் ரீச் ஆகிட்டோம். சிட்டி என்ட்ரு ஆனதுனே இது பெரிய கோயில் ஒன்று இருக்குது, சுவாமிநாராயண் சுவாமி. இது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து மாலுக்கு வந்துட்டோம். வழக்கமாக வர அதே இன்னார்பிட் மால் தான். முன்னாடி வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க போல், அதனால பேக் சைடில் தான் என்ட்ரன்ஸு. இது 3வது டைம் இந்த மாலுக்கு வருது. ஏன்னா அடிக்கிற வெயிலில் வெளியே எங்கேயாவது சுற்றினா வெயிலில் வாடி வதங்கி ஃபீவரே வந்துடுது. அந்தளவுக்கு வந்து இங்கே ஹீட் வேவ் இருக்குது. அதனால் மால்லனா கொஞ்சம் ஏசி, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து வந்தாச்சு. இங்கே பாடி மசாஜ் பார்த்தா ஹஸ்பண்ட் நானும் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பண்ணிகிட்டு இருந்தார். 10 மினிட்ஸ்க்கு 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் அவர் மட்டும் பண்ணிட்டோம், நான் வந்து பண்ணிக்கல. உள்ளே ப்ளே ஏரியா வந்து போகலான்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சா லெஃப்ட் சைட் ஃபுல்லாக இந்த புல் பேக் டாய் தான். இதில் யாராவது இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பட் நான் இது வரை நிறைய காசு வந்து லூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த முறை சாக்லேட்டு, கேண்டீஸு, ஜூஸ், ஐஸ்கிரீம்னு நிறைய வச்சுருந்தாங்க. அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டோம். விர்ச்சுவல் கேம்லாம் நிறைய இருந்தது. தன்னோட மூஞ்சி பார்த்தா பல்லாக இருக்கும். ஏன்னா இந்த கேம் அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கும் போல். நல்லா ஷூட் பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தான். இங்கே நிறைய பசங்க அந்த கண்ணில் மாட்டிட்டு அங்கங்கே சுடுற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பம்பர் கார் வந்து விளையாடிட்டு வந்துட்டாங்க. இதில் என்ன விஷயம்னா, சம்மர் ஹாலிடேஸில் பேரண்ட்ஸும் வந்து குழந்தைங்க மாதிரி என்ஜாய் பண்ணி எல்லாருமே இன்வால்வாக விளையாடிட்டு இருந்தாங்க சிரித்து. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. நானுமே இந்த பேஸ்கெட் பால் விளையாடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேர் விளையாடுங்க, நான் போய் டிஐஒயில் சும்மா வந்து விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த ஷாப்பில் A to Z எல்லாமே கிடைக்கும். ஒரு சில ஐட்டம்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து ரீசனபிளாக இருக்கும். இதெல்லாம் 89, 90 ருபீஸ் அந்த மாதிரி. இந்த பவுல் வந்து 3 செட் வந்து 139 ருபீஸ்க்கு. இதுக்கு ஒரு வர்த்து தான், பட் நான் அது வந்து வாங்கலை. இது வந்து 150 ருபீஸு. இந்த ஸ்பூன் ஹோல்டர் வந்து 89 ருபீஸ். கிளாஸ் ஜார்லாம் வந்து 80, 90 ருபீஸில் அந்த மாதிரி இருந்தது. இந்த ஆன்லைனில் கிடைக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இந்த பிளான்ஸ்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் ஒரு பட்டர்ஃப்ளை வந்து உட்காந்துருக்கிற மாதிரி ரியலிஸ்டிக்காக வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த ஷாப்பில் வந்து வாங்குறமோ இல்லையோ சும்மா வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவங்க 2 பேருக்கு பிடிக்காதனால எனக்கு பிடிக்குன்றதுனால இங்கே வந்து பார்க்குறதுக்காக வந்துட்டேன். ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த வால் ஸ்டிக்கரு, அதெல்லாம் நிறைய இருந்தது. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 89 ருபீஸ் தான், கிளாஸ் பாட்டிலு. ஜூஸ்லாம் ஊற்றி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வழக்கம் போல் லஞ்ச் பாக்ஸ் செக்ஷன் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அடுத்து இதோட கண்டினியூவேஷன் அடுத்த விலாகில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.